கடலில் வாழும் வேம்பயர் யாருன்னு தெரியுமா? மற்ற கடல்வாழ் உயிரினத்தோட ரத்தத்தை குடிச்சிட்டு உயிர் வாழும் ஏன்ஷியன்ட் பாராசைட் லாம்ப்ரை மீன்கள். லாம்ப்ரைஸ்க்கு ஃபின்ஸ் கிடையாது, ஜாஸ் கிடையாது, எலும்புகள் கிடையாது. ஷார்க் உடம்பு பிளெக்சிபிளா இருக்க காரணம் கார்டிலேஜ் எலும்பு. அதே மாதிரி லாம்ப்ரை உடம்பும் கார்டிலேஜ் ஸ்ட்ரக்சரா தான் இருக்கும். பாடி ஷேப் ஈல் மாதிரி இருக்கும். லாம்ப்ரைஸ்க்கு தாடை கிடையாது. 4 கண்களும் மூடப்படாத 7 கில்ஸும் மற்றும் சர்க்கிள் ஷேப்ல சக்ஷன் மவுத்தும் உண்டு. வாயை திறந்தா ரோஜா முட்கள் போல் வரிசை வரிசையாய் பற்கள் மற்றும் உள்ளே பிளேடு மாதிரி வேலை செய்யும் நாக்கு. தன் வாயால் மற்ற உயிரினத்தின் மீது ஒட்டிக்கொண்டு தன் சுரண்டும் நாக்கால் அந்த உயிரினத்தின் தோலை சுரண்டி புண்ணாக்கி அதன் மூலம் பிளட் மற்றும் பாடி ஃப்ளூயிட்ஸ் மட்டும் குடிக்கும் உயிரினம் லாம்ப்ரைஸ். அடல்ட் ஸ்டேஜ்ல லாம்ப்ரைஸ்க்கு இதுதான் ஒரே உணவு. ஏன்னா அடல்ட் ஸ்டேஜ்ல ரத்தத்தை மட்டும் செரிக்கும் வகையில் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அதற்காகவே மாறும். சாலிட் ஃபுட் டைஜஸ்ட் பண்ண முடியாது. இந்த ஸ்டேஜ் தான் பாராசிட்டிக் ஸ்டேஜ். 12 to 18 months ரத்தத்தை குடித்து வாழும் பாராசிட்டிக் லைஃப். அடுத்த ஸ்டேஜ் தான் ஸ்பானிங் ஸ்டேஜ், முட்டையிடுதல் ஸ்டேஜ். லாம்ப்ரைகளோட ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ராட்டஜி செமல் பேரிட்டி, அதாவது சால்மன் மீன்கள் மாதிரி ஒரே ஒரு தடவை தான் முட்டையிடும், அதுக்கப்புறம் இறந்துவிடும். இந்த ஸ்டேஜ் வந்த உடனே லாம்ப்ரை உணவு அருந்துவதை முற்றிலும் நிறுத்திவிடும். டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஷட் டவுன் நடக்கும். கடலில் இருந்து ஆறு போன்ற நீர்நிலைக்கு செல்லும். இந்த மைக்ரேஷன் முற்றிலும் இனப்பெருக்கத்திற்காக. ஃப்ரெஷ் வாட்டர் தான் முட்டைகளுக்கு பாதுகாப்பு, ஆக்சிஜன் ஃப்ளோ, நியூட்ரியன்ஸ் எல்லாம் கொடுக்கும். ஆண் லாம்ப்ரை தன் வாயால் கற்களை கொண்டு ரெட் அமைக்கும். பெண் லாம்ப்ரை அந்த ரெட்ல 1,00,000க்கும் அதிகமான முட்டையிடும். முட்டையிடும் போது ஆண் லாம்ப்ரை ஃபீமேலை சுற்றி கொண்டு அதற்கு உதவும். பெண் லாம்ப்ரைஸ் முட்டையிட்டவுடன் இறந்துவிடும். ஆண் லாம்ப்ரைஸ் உயிர் உள்ளவரை ரெட்டை பாதுகாத்துவிட்டு சில மணி நேரம் அல்லது சில நாட்களில் இறந்துவிடும். எக்ஸ் இருவரும் அமைத்த ரெட்ல சேஃபா இருக்கும். 2 to 4 வீக்ஸ்ல லார்வையாக வெளிவரும். இவை நீரின் ஓட்டத்தோட மிதந்து மண்ணில் புதைந்து செட்டில் ஆகும். இந்த லார்வைக்கு கண் கிடையாது, பற்கள் கிடையாது, பிளட் குடிக்காது. நீரில் உள்ள மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், ஆல்கே, டெட்ரிட்டஸ் போன்றவற்றை ஃபில்டர் பண்ணி சாப்பிட்டு 3 to 7 years புழு மாதிரி மறைந்து வாழும். கேட்டர்பில்லர் பட்டர்ஃபிளை ஆகிற மாதிரி லாம்ப்ரைக்கும் மெட்டமார்பசிஸ் நடக்கும். 6 to 12 monthsல லார்வையோட உடம்பு முழுக்க மாறும். கண்கள் உருவாகும், சக்ஷன் மவுத் உருவாகும், பற்கள் கூர்மையாகவும் நாக்கு பிளேடாகும். டைஜஸ்டிவ் சிஸ்டம் பிளட்டுக்கு மட்டும் சூட் ஆகி மாறும். இதுதான் பாராசிட்டிக் அடல்ட் ஸ்டேஜ். இங்கிருந்து மீண்டும் கடல் அல்லது குளத்தில் போய் 12 to 18 months ரத்தத்தை உறிந்து எனர்ஜி ஸ்டோர் பண்ணும். பிறகு ஃப்ரெஷ் வாட்டருக்கு மைக்ரேட் ஆகி ஸ்பான் பண்ணி அதன் வாழ்க்கை முடியும்.